ஒரு மண்பாண்ட தொழில் செய்யும் தொழில் கூடத்தை பார்வையிடலாம் என்று வந்திருக்கிறோம். பார்ப்போம். அடுப்புகள் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான மூலப்பொருள் முதலாளி வணக்கம். முதலாளி உங்களை பார்க்க தான் வந்தது. பார்ப்போம். தொழில் நடக்கா? வேலை நடந்துட்டு இல்லையா? இது என்ன வித்தியாசமாக இருக்கு? நெய் விளக்கு. நெய் விளக்கா? ஊர்வலத்துக்கு போகும்போது அதை நெய்யை விட்டு திரி போட்டு விளக்கு கத்திக்கு எப்படி பிடிக்கணும் இல்லையா? ஓ, இது பானை செய்வதோட கொஞ்சம் கஷ்டமா? கஷ்டமுள்ள பணி இல்லையா? அவசரப்பட்டு செய்ய முடியாது, சமாதானமாக தான் செய்யணும் இல்லையா? இது எப்படி மோட்டர் தன்னாலே ஓடுதா? ஓ ஓ, காலு இங்கே வந்துருக்கா? ஓ ஓ, அது ஆக்சிலேட்டர் மாதிரி இல்லையா? நம்ம நல்ல வண்டி மாதிரி நல்லா மிதிச்சா நல்லா ஸ்பீடாக போகும், விட்டா ஸ்லோவாகும். அப்போ நமக்கு என்ன தேவையோ அதுக்கான கை ஓட்ட வேண்டியதா? சரி. இது எந்த ஊர் மண்? ஆரல்வாய்மொழியா? ஆரல்வாய்மொழி மண். நம்ம ஊர் மண் எடுபடாதா? அந்த ஊர் மண் வண்டல் மண். நம்ம ஊரா? நம்ம ஊர் மண் நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். நல்லா செட் ஆகும் இல்லையா? நம்ம ஊர்ல ஆறு இருக்க தானே செய்யுது. அந்த மண்ணில் களிமண், அது வண்டல் மண். ஓ, அது வண்டல் மண். மணல் கூட சேர்ந்து வரும். ஓ, எங்க அங்கேயா? நம்ம அடுத்த மண். ஓ, நமக்கு மணல் சேர்ந்து வருமா? மணல் கூட சேர்ந்து வரும். அங்க மணல் சேராது. மணல் சேராது. அது களி அதிகம். களி அதிகம். பசத்தன்மை. அதிகம். பசத்தன்மை அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். அது அங்குள்ளாது இல்லையா? இது வந்துட்டு பசை இருக்காது. இந்த பசையை கொஞ்சம் குறைச்சி நம்ம ஆற்றி வண்டல் மண் சேர்க்க முடியாது. சேர்க்காது இல்லையா? சரி. அது வளைஞ்சு போகுது, அது நோக்கணுமா? இன்னி ஆக்க முடியாதா? உடஞ்சிடும் இல்லையா? அப்போ நல்ல கவனமாக தான் இருந்து வேலை செய்யணும் இல்லையா? அப்போ இது வேலை முடியல, கம்பி போட்டு கொஞ்சம் காயணும் இல்லையா? சரி சரி. ஒரு நாள் எத்தனை எண்ணம் செய்யலாம்? இது பத்தெண்ணம் தான் செய்ய முடியுமா? அப்போ சம்பளம் கட்டுப்படி ஆகுமா? சம்பளம் கட்டுப்படி ஆகாது. இன்னைக்கு 10 திங்களாலும் 10 மீண்டும் மறுநாள் கொஞ்சம் வேலை. ஓ, வேலை உண்டு. வேலை. ஓ, அதுக்கப்புறம் ஓ, கலர் கொடுக்கணுமா? கலர்னா என்ன? செம்மண்ணா? அதை பெயிண்டா? காவி. காவி மண். ஓ, பெயிண்ட் கொடுக்குறேன் இல்லையா? ஓ, தங்க மாதிரி வெங்கல மாதிரி இருக்கும். ஓ, சரி. அந்த காவி மண் நீங்கள் கடையில் வாங்கணுமா? அதான் அங்கே. ஓ ஓ, திருச்செந்தூர் போகிற வழி இல்லையா? ஓ, தேரி மண்ணுன்னு ஒரு இடம் இருக்குது. தேரிக்காடு அங்கே உள்ளதா? அது நல்ல சிவப்பாக இருக்கும், செந்தூர மாதிரி இருக்கும். ஓ, தெளிய வச்சணும். தெளிய வச்சு சுத்தமாக்கி எடுக்கணும். ஓஹோ, அப்போ ஒரு இடத்து மண்ணை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ பார்த்த பிறகு அதுவும் சேரும் இல்லையா?
அதில் நம்ம வயலில் கிழக்கு மண். ஓ வயல் மண்ணா? வயல் மண். ஆ கிழக்கு மண். அது பல நீளம் சிவப்பு அப்படிங்கிற பல கலரும் இருக்காது. ஓ ஆ அந்த மண்ணும் இதில் அது கொஞ்சம் தான் சேரும். சேரும் இல்லையா? ஆ ஆ அப்படியெல்லாம் சரி. அப்போ ஒரு நாள் 10-15 தான் சம்பளத்தையும் கட்டுப்படியாக இன்னும் வேலை நேரம் மாதிரி போகும் இல்லையா? இதை வேலை உண்டான்னு அப்படி பார்க்காம ஒன்று ஒரு 250 ரூபா விற்கணும். ஒன்று 250 ரூபா விற்றாலும் சரியாகும் சரியாகும் இல்லையா? ஆனால் என்ன விலை விற்பி வருதுங்க இப்போ? அவங்க 100 ரூபா கொடுத்து தந்தா கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது இல்லையா? 100 ரூபா. 100 ரூபா கிடைச்சா வாங்க வர நிசாரமாக மண்ணுக்கு இந்த விலையான்னு கேட்பாங்க. இந்த வேலை தான் அதிகம். வேலை அதிகம். வேலை கூலியே கட்டுப்படி ஆகாது. நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நேற்றைக்கு செய்து வச்சது. நேற்று செய்து வச்சது. அது ஒரு பாகம், மேல் பாகம். அது 2 பாகத்தில் உள்ளது. 2 இருக்கு. 2 இருக்கு. மேலே இருக்கு, கீழே இருக்கு. இது மேல் பாகம். அடிப்பாகம் அந்த பக்கம் என்ன இருக்கு? ஓ இது அடிப்பாகம். இது அடிப்பாகம், அது மேல் பாகம். வேற வாங்கினா அங்கே உள்ளது அங்கே செய்து. சரி சரி இருக்கட்டும். வேறையும் இருக்கு. வேற இருக்கா? இது வந்து ஆர்டர் தந்த ஆளுங்க மாடலா? இது ஒவ்வொரு ஆளும் ஒரு படத்தை எடுத்து தரும் இல்லையா? அந்த படத்தை மாதிரி செய்யலாம். பாப்போம். அதுதான் தொழில் கூடத்துக்கு. ஓ பூஜை ரூமா? ஓ இது களிமண் சிலைதா? ஓ களிமண் சிலையா? இது ஐயப்பரா? அழகா செய்திருக்கு. எந்த ஊர்ல இருந்து வாங்கினது? இல்ல நாங்க சொந்தமா இங்க செய்தோம். அப்படியா? அப்ப சிலை செய்ய தெரியுமா? இதுவும் களிமண் தான். இது நான் செய்தது. பார்த்தா வெங்கல மாதிரி இருக்கு. கண்டி. இதுவும் களிமண் தான். ஓ மண்ணா? மண்ணு. ஐயோ அழகா வெங்கலத்துல இருந்த மாதிரி இருக்கு. இது என்ன? வனசாஸ்தாவா? லைட் போடணுமா? லைட் போட்டா பார்க்க நல்லா காணும். வனசாஸ்தா அந்த கதை கொஞ்சம் சேட்டுங்க இந்த பக்கம். அப்போ சாஸ்தாவில் நிறைய இருக்கு. வனசாஸ்தா ஒன்று, வேற என்னெல்லாம் இருக்கு? வனசாஸ்தான்னா இது யானை மேலே போவார் அவரு? வனத்தில் உள்ள மிருகங்களை பாதுகாக்க வழிமுறையா. ஓ அது வன தேவதை. வன தேவதை. அதுதான் அவரு கையில மற்ற இது என்ன ஒரு குழு இருக்கு இல்லையா? யானைக்கு துரட்டியா? துரட்டியும் ஒரு வெள்ளி பிரம்பு. ஓ வெள்ளி பிரம்பு. ரெண்டும் தான் சேர்ந்து தான் வருவாங்க. வெள்ளி பிரம்பா வள்ளி பிரம்பா? வள்ளி 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 பிரம்பு. வள்ளி பிரம்பு தான் வளைஞ்சு அடிச்சோம். அடிக்கும். அதுக்கு தான் அதை வளைச்சு அப்படியே கொடுத்துட்டு. ஓஹோ சரி சரி. பக்கத்துல இன்னொரு சிலை இருக்காது, என்னது? இது இசக்கி அம்மா. இசக்கி அம்மா. இளைய அம்மா. ஓ இளைய அம்மாவா? இளைய அம்மாவுக்கு கோபமா இருக்கும் இல்லையா? கோபமா இருக்கு. இளைய அம்மா கொஞ்சம் கோபமா இருக்கும். மூத்த அம்மா வந்து செய்தது இல்லை. இது வந்து ஆர்டர் தரணும் இல்லையா? இது ஆர்டர் வந்தா. ஓ ஆர்டர் வராத செய்து வச்சிருக்கு. மாடலுக்கு ஒன்று செய்து வச்சிருக்கு இல்லையா? சரி. இது எத்தனை வருஷம் அந்த சில செய்திய? இது நான் சின்ன வயசுல இருந்து 25 வருஷத்துக்கிட்ட செய்யுது இல்லையா? ஆனா இந்த ஊர்ல சிலை செய்ய எனக்கு இதுவரை தெரியாது. உங்களுக்கு தெரியாது. ஒரு சில மக்கள் தேடி வரும் இல்லையா? ஆமா. அப்ப மக்கள் தேடி வந்தா நாங்க அவங்க. அப்ப ஒரு சிலை செய்ய எத்தனை நாள் ஆகும்? எத்தனை ரூபா வாங்குவீங்க? இதுக்கு 20-22,000 அப்படி எல்லாம் இருக்கு. 25,000 ரூபா இருக்கு. அதுக்கு உயரத்தை பொறுத்தது. இது வந்துட்டு 4 அடி. 4 அடி. நீ 5 அடி ஆகும்போது கொஞ்சம் விட பெருசா இருக்கு. கூடுதலாகும். ஓ விலை அதிகமாகும். இது மிஷின்ல செய்ய முடியாது இல்லையா? கை வேலை தான். கையில வச்சு முதல்ல பானை மாதிரி ஒன்று செய்விய. அது வந்து அதுவும் கைவண்டு தான். மிஷின்ல வைக்க முடியாது. மிஷின்ல வைக்க முடியாது. இதுவும் வைக்க முடியாது, இதுவும் வைக்க முடியாது. வைக்க முடியாது. இதை நீங்க அழகா காட்சி ஒரு இடத்துல ஒரு கடை எடுத்து வச்சா இல்லையா ஆட்கள் நிறைய ஆர்டர் கிடைக்கும். இது வந்து ஆர்டர் தானே? இது ஆர்டர் தான். இதை நம்ம இங்க பேச்சு பாரு உதப்பா சாசம் மேல. ஓ ஆண்டிப்பேட்டையா? ஆண்டிப்பேட்டை. ஓ ஆண்டிப்பேட்டை. அந்த கோயில் நான் போயிருக்கேன். ஆண்டிப்பேட்டை சரி. அந்த கோயில்ல நான் போயிருக்கேன். ஒரு பாறைக்கு மேல இருக்கும். பாறை இல்ல, அவங்க கோவில் இல்லை.
வீடு கொஞ்சம் மேலே. அப்படியா? வீடு வீட்டுக்குள்ளேயும் ஆள் இருக்கு. சரி சரி. இது என்ன சங்கிலியா? இது சங்கிலி, இது தூக்கு விளக்கு. தூக்கு விளக்கா? ஆமா. இது வந்துட்டு இப்படி இதுல ஒரு கம்பி வரும். ஒரு குழு, அந்த குழுவை போட்டு இப்படி தூக்கி விட வேண்டியதான். அப்ப இது இரும்பு இல்லையா? இரும்பு இல்ல, மண் இல்லையா? மண்ணு. கீழே விழக்கூடாது, பத்திரமா வச்சிருக்கணும். பத்திரமா வச்சிருக்கணும். கீழே விழுந்தா சிக்கலாயிரும். கீழே விழுந்தா உடஞ்சி. நம்ம பார்க்க நேரத்துல நிஜமான சங்கிலி மாதிரியே இருக்கு. சங்கிலியா? வெங்கல சங்கிலி மாதிரி இருக்கு இல்லையா? சரி. ஆனா இப்ப போன் பண்ணா இங்க போட்டு காட்டி தருவேன். போன் பண்ணா இல்ல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 மினிட் பொறுத்தா நான் போட்டு காமிக்கிறேன். என்ன விளக்கா? விளக்க போடண்டா, பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே கம்பி போட்டு தூக்கி காமிச்சு. வேண்டாம் வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. சரி. அப்போ ஆளு தான் பார்த்தா சின்ன ஆளா இருக்கு. ஏதோ ஒரு அகஸ்தியர் முனி மாதிரி ஆளு. குருமினியா இருந்தாலும் வித்தை பயங்கரமா இருக்கு. வித்தைகள்லாம் பயங்கரமான வித்தைகள் இருக்கு. வித்தைகள் பயங்கரமான வித்தை இருக்கு இல்லையா? சரி. இது வேற ஏதாவது குருநாதர்கள் மூலமா படிச்சதா இல்ல தெய்வமாட்டே அருளையா? இது வேறையும் இருக்கு. கைவினை பொருட்கள் வேற இருக்கா? வேறையும் இருக்கு. சரி, எங்க பாப்போம். பார்ப்போம். லைட்டை போடுங்க. இங்கே போடுங்க. இது என்னது? என்ன இது? அடுப்பு. பார்ப்போம். மின்சார சிக்கனமா? ஆஹா, அடுப்பு வித்தியாசமா இருக்கு. மூட்டில் ஓட்டை இருக்கு. இன்னும் வேலை இருக்கு. நேற்றையே முந்தா நாளைக்கு இது செய்து வச்சது. ஓ சரி. முந்தா நாளைக்கு செய்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா காயணும் இல்லையா? காய செய்துட்டே இருப்பேன். இது செய்து விற்கிதுங்க. கடையில் கொண்டு விற்பீங்களா? இது நான் ஹோல்சேல் விலைக்கு. ஓ, மொத்த விலை. மொத்த வியாபாரம். மொத்த வியாபாரம். சில்லறை விற்றா லாபம் கொஞ்சம் கூட கிடைக்கும். சில்லறை விற்றா 10-20 ரூபா கூட்டி விற்கலாம். கூட்டி விற்கலாம். மொத்தமாக விற்றா சேர்த்து உள்ள பைசா கிட்டும். சேர்த்து கிடைக்கும். இது என்ன நம்ம காவல் இருக்குன்னா அடுத்த வேலையை நமக்கு பார்க்கலாம் இல்லையா? சரி சரி சரி. வேற என்ன இருக்கு பார்ப்போம். வேற என்ன இருக்கு? கப்பு. ஓ, இது கப்பு. இது கப்பு. அடுத்து நம்ம பூ போட்டு வைக்கணும். பூஜாடி. பூஜாடி. பூஜாடியா? பூஜாயா? பூஜாடி. ஜாடி. அது என்ன இருக்குது? இதுவும் அதே மாதிரி. இது ஒரு டிஷ், அது ஒரு டிஷ். நீ அடுத்து என்ன இருக்கு வந்து நிறைய மாடல் இருக்கு. 2-3 மாடல் இருக்கு. சரி. இதுகளுக்கெல்லாம் விலை எப்படி? இதெல்லாம் 100, 125, 110 அப்படி. சரி. கிளை இதுதான் இருக்கு. என்னது இது? உண்டியல். உண்டியலா? ஆமா. உண்டியல் ரொம்ப பெருசா இருக்கு. பெருசு செய்தது. கோவில் வைக்க உண்டியலா? கோவில்ல இல்ல, வீட்லயும் வச்சு அளவா போட்டு வைப்பாங்க. போட்டு வைக்கலாம். அதுக்கு வேண்டி பெருசா செய்து வச்சு. இந்த உண்டியல் என்ன விலை? இது வந்துட்டு நான் வந்துட்டு குடுக்கிறது 100 ரூபா. வெளியே போனா 150 ரூபா போகும். 50 ரூபா கூட்டி வைப்பாங்க. சரி. ஒரு பொம்மை இருக்குது. நம்ம சிலைக்கு வைக்கக்கூடிய பொம்மை. ஓ, அதுக்குள்ள ஆயுதம். ஓ, ஆயுதம் உண்டா? ஆமா, என்ன இருக்கு. ஓ, இதெல்லாம் அந்த நம்ம அந்த அதுல வைக்க முடியாது இல்லையா? அப்போ சில குடுக்கிற நேரத்துல தான் அதெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுக்கணும். ஒரு சில செய்யணும்னா 1 மாசம் ஆயிடும் இல்லையா? 1 மாசம் ஆகும். 20 நாள் மினிமம். ஏன்னா காய தான் செய்ய முடியும். இது என்ன வேலை முடிஞ்சதா? இது வேலை முடிஞ்சது. காய வச்சு சுள்ள வைக்கணும். ஓ, சுள்ள வைக்கணும். இது டவுல். அதுக்கு டவுல் என்ன செய்து வச்சுக்கீங்களா? அது ஒற்றை டபுள் அடுப்பு இல்லையா? இதுக்கு பேரு டபுள். இந்த அடுப்புக்கு பேர் என்ன? செங்கோட்டை அடுப்புன்னு ஒரு அடுப்பு. அது சாதாரண டபுள் அடுப்பு. சாதாரண அடுப்பு. சாதாரண. இந்த அடுப்பு என்ன விலை? இது வந்துட்டு நான் வியாபாரி குடிக்கிறது 200 ரூபா. அடுத்து ஹோல்சேல் விலைக்கு குடிக்கிறது தான் 200. மற்றபடி போனால் 250, 300, 320 அப்படி போகும். வியாபாரி வாங்கிட்டு போறதுல அந்த ஆளுக்கு கை தவறி விழுந்தா கூட அவருக்கு பைசா போகும். இப்படி கவனமா இருக்கணும். கண்ணும் கருத்துமா இல்லைன்னா சிக்கலாயிரும். ஒரு சின்ன கை குழந்தை மாதிரி தான் பயன்படுத்தும் இல்லையா? சரி 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 சரி. அந்த காலத்துல உள்ள பாரம்பரிய இதை நீங்க விடாத வச்சிருக்கு. இது என்ன புது மாடலா இருக்கு? இது வந்து சாம்பிராணி சட்டி. நம்ம தெய்வங்களுக்கு கோவில்ல எல்லாம் புகை காட்டக்கூடிய சாதனம். இது கொஞ்சம் போஞ்சு போய் நாங்கள் சுள்ளையில் வச்சு அழிச்சு மாற்றி ஒன்னோட சுடுவோம். அந்த சிவல கலர் அந்த மாதிரி வரும் இல்லையா? அந்த மாதிரி கலர் கிடைக்கும். இது தெய்வங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுவோமா? இல்ல, வீட்லயும் பண்ணுவோம். வீட்லயும் கொடுக்கலாம். சரி சரி. இது வந்து தெய்வத்துக்கு பேரை சொல்லி வீட்டுல ஒரு நன்மை உண்டாக்கு செய்யுது. அந்த காலத்துல எல்லா வீடுகள்லயும் வீட்டுக்கு நன்மை, தெய்வங்களுக்கும் மனுஷருக்கு எல்லாருக்கும் நன்மைக்கு இதை செய்யுது. இன்னைக்கு இதை மறந்துட்டு ஏதோ மற்ற கொசுத்திரி அது வாங்கி அது உடம்புக்கு கேடு.
இது இது வந்து கொஞ்சம் கனலை போட்டு கொஞ்சம் சாம்பிராணி புகை காட்டி குந்திரிக்கம் போட்டா வீடும் கொஞ்சம் மனமா இருக்கும், சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கும், கொசு வராது. கொசு வராது, துஷ்ட ஆவிகளும் வீட்டுல குடிக்கொள்ளலாம் இல்லையா? அதுக்காக உள்ள சாதனம் தான் இது. உங்க தொழிலை கெடுக்கிறதுக்கு சில கூட்டம் கங்கணம் கட்டி நடக்குது. அது நடக்குதானே இப்ப, அது இன்னைக்கு அது பழைய காலத்துல நடக்குது இல்லையா? இன்னும் ஒரு பொருள் இருக்கு, பாப்போம். இன்னும் ஒரு பொருள் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம லைட்டை போடுங்க. லைட் அங்க கண்டு இல்லையா? கும்பமா? ஆமா, வீட்டு எல்லாம் கோவில்ல எல்லாம் வைப்பா இல்லையா, அந்த மாதிரி உள்ள குடும்பம் கும்பமாகும். இது வந்துட்டு கோல்டு பெயிண்ட் அடிச்சு வைக்கக்கூடிய மேல வைக்கலாம். ஆமா, அந்த ஓட்டுக்கு மேல ஓட்டுக்கு மேல கோவில்ல அந்த மாதிரி வைக்கக்கூடிய சாதனம். இதுக்கு பேர் கும்பமா? கும்பம். அதான் இதை வந்து பழைய காலத்துல மண்ணுல செய்தது உண்டு, இப்ப வந்து வெங்கலத்துல செய்து வச்சிருக்கு நிறைய இடத்துல. ஆமா, வெங்கலத்துல பழைய காலத்துல மண்ணுல வைக்கிறது இல்லையா? இப்பதான் வெங்கலத்துல செம்புலேக்க வைக்காம. இது ஒரு ஆள் வந்திருக்கு. யார் இது? இது அம்மா. ஓ, அம்மா இல்லையா? அம்மா வேலை செய்யுமா? அம்மா வேலை செய்யாது, அவங்களுக்கு சுகம் இல்லை. சுகம் இல்லை, என்னாச்சு? கை ஒடிவாங்க. அப்படியா? சின்ன வயசுல வேலை செய்வாங்களா? சின்ன வயசுல செய்துட்டு இருந்தாங்க, இப்ப செய்யறதில்ல. இப்ப செய்யறதில்ல, சுகம் இல்லாத செய்யறது கிடையாது. சரி, தந்தையார் என்ன பண்ணாரு? அப்பா கிடையாது, போயாச்சு. அப்பா போயாச்சு. சரி சரி. அப்ப இவங்க இப்போ வேலை செய்ய முடியாது. அவங்க வேலை செய்ய முடியாது. சரி, அவங்கள்ட்ட ஏதாவது புராண கதை என்ன கேட்டா சொல்லுமா? கழிஞ்சு விழுந்து கை ஓடு, பானை எல்லாம் நல்லா தட்டு, நல்லா தட்டுது இல்லையா? இப்ப முடியாது, கல்லு பிடிக்க முடியாது. கல்லு பிடிக்க முடியாது இல்லையா? கல் வச்சு தட்டானு இல்லை? இப்படி கல் வச்சு கணம் குறைச்சா. சரி, பழைய காலத்து புராண கதை என்ன சொல்லுமா? பாட்டெல்லாம் பாட தெரியுமா? பழைய காலத்து கதைகளை பற்றி என்ன தெரியுமான்னு கேட்க. பழைய காலத்து கதைகளை பற்றி என்ன தெரியுமான்னு. அந்த புராண கதை ஏதாவது சொல்லுமா? உண்டு இல்லையா? பல கதைகளுக்கு தெரியும், இங்கே சொல்லணுமா? சரி, காது காது நல்லா கேட்காதோ? காது நல்லா கேட்காது. ஓ, அப்படியா? முன்னாடி அப்படியே இப்போதானா? இல்லை, இப்போ ஒரு 10 வருஷம் உண்டு. அப்படி? சரி சரி. இப்போ புராண கதை பாட்டு ஏதாவது பாடுவணுமா? இசைக்கம்மன் பாட்டு அந்த அவங்க ஒரு பாட்டி, அவங்க அம்மா உண்டா இருந்து அவங்க பாடுவாங்க, அவங்க இறந்து போயாச்சா? ஆமாம். சரி, அம்மாட்ட இருந்து ஒரு சின்ன 2 வரி பாட்டு பாடலாமா? பழைய பாட்டு. பழைய பாட்டுல 2 வரி பாட்டு பாடலாமான்னு? பழைய பாட்டுல 2 வரி பாட்டு பாடலாமான்னு? ஏதாவது பாட்டு? பாட்டியா? பாட்டு பாட்டு பாட்டா? பழைய காலத்து பாட்டா? ஏதாவது 2 வரி பாட்டு படிக்கா? இப்ப சொல்லியாச்சுங்க, அங்க பதிவாகும். பிள்ளைகளா உறக்கியதா ஏதெങ്കിലും ஒரு பாட்டு, தாலாட்டு பாட்டு, சென்னாமதி சாமி பாட்டு. உங்களுக்கு பிடிச்சது சினிமா பாட்டு? எனக்கு இஷ்டப்பட்ட எதா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, எனக்கு இஷ்டப்பட்ட ஒரு பாட்டு பாடு. கன்னியாகுரி மாரிதாயே எந்தனுடன் காவலை வார்த்தீர்த்த வேளே கடற்கரல் ஓரவன் கன்னியாகுரி மாரிதாயே அழகன சந்தனத்தால் அம்மாளுக்கு கலவங்கள் ஆடி வரும் கொட்டும் கூறவைகளாய் குமரி பெண்ணுக்கு கும்பாய் விசேஷங்களும் காற்றும் மழையும் அடிக்க வேண்டும் அம்மா தேவி நெல்லும் கதரும் பூவாய் வரேணும் குமரி பகவதி அம்மைக்கு காற்று கொள்ளேணும் தேவியே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அம்புடனே ஆதரிக்கும் தெய்வവും நீயே தந்தை முகവും தாய் முகവും கண்டறியோமே മനയാങ്കി തരും ഇനിയ ചൊല്ലി കേട്ടറിയോമേ പൊങ്കൾക്കോ റമ്പു ചെയ്യ ആരുമില്ലയേ ഇതയറിയായോ മുരുക ഉൻ കർമ്മയല്ലേ മുരുക മുരുക മുരുക. பாடல் அருமை, பாடல் அருமை. பழைய காலத்து கதை ஏதாவது தெரியுமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இனியும் நிறைய பாட்டெல்லாம் பாடணும். என்ன
எனக்கு பள்ளிக்கூடம் தெரியாது. பள்ளிக்கூடம் தெரியாதா? படிப்பு இல்ல. நான் என் உள்ளத்திலே பிள்ளைகள் பாடுகிறத மனசுல வச்சு அதான் கேக்குது. பிள்ளைகள் பாடுறது நம்ம கேட்டுட்டு இருந்து பாடுறது. உரக்காட்டு எல்லாம் தெரியும். சின்ன பிள்ளைகள அப்படியே அதை வந்து பாடுங்க. உரக்காட்டு பாட்டு, தாலாட்டு ஒன்னு தாலாட்டு பாட்டு, பிள்ளைகள உரக்காட்டிய பாட்டு. ஆராரோ ராரிரோ கண்ணே ஊரம் ஊரம் ஆரிரிராரோ ஆரிரி பெற்றே மகனே ஊரம் ஊரம் ஆரிரிராரோ ஆரிரிராரோ ஊரம் ஊரம் ஆரிரிராரோ ஆரிரி பெற்றே மகனே ஊரம் ஊரம் ஆரிரிராரோ പാലും കൊടുത്ത് തുട്ടൽ ഉറക്കി കൊണ്ടൻ ആരിരാരോ ആരിരി പറ്റേ മകനെ ഉറങ്ങുറം ആരിരാരോ അപ്പനെ നീയാരോ അമ്മയെ നീയാരോ ആരിരാരോ പിള്ളാളും മനസ്സിലാച്ചാ ആളും അപ്പൊ എന്താ താരാട്ട് பாடுற நேரத்துல அழாது. பிள்ளைகளொന്നും செல்லாது. இவ்வளவு பிள்ளைகள் செல்லாது இல்லையா? செல்லாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா பால் போ நீல வேடிக்க கண்ணனி பரமசுகம் கரைச்சி அமரும். அதுக்காக இந்த பாட்டு. அடிக்கின் வந்தை மமனே எதிர்த்தடிக்கும் பவானே ஆரிராரோ உறங்குறம் ஆரிராரோ ஆரிரி பற்றே மகனே உறங்குறம் ஆரிராரோ பாலும் கொடுத்து துட்டல் உரைக்கி கொண்டன் ஆரிராரோ ஆரிரி பற்றே மகனே உறங்குறம் ஆரிராரோ உன்னிமான் பொன் மகனே உலகம் எங்கும் கண்ணாய் பிறந்த மன்னன் பாலும் கொடுத்து துட்டல் உரைக்கி கொண்டன் ஆரிராரோ. பாடல் அருமை, பாடல் அருமை. அப்போ இன்னைக்கு உள்ள பிள்ளைகளை என்ன செய்யணும்னா பாட்டு பாடாத செல்போன் எடுத்து கையில் கொடுக்குது. இப்போ உள்ள பிள்ளைகளு தோராட்டு சொல்ல தெரியாது, ஒரு பாட்டு சொல்ல தெரியாது, இங்கிலீஷ் அந்நிய பாஷை இல்லையா? அந்நிய பாஷை இங்கிலீஷ். தமிழை படிச்ச இல்லையே, அவைய பள்ளிக்கே போகல. பள்ளிக்கு போகாதே அவைய பாட்டு பாடினாங்க. இன்னைக்கு பள்ளியும் போய் காலேஜும் போய் அதுக்கு மேல எங்க வெளிநாட்டுல போய் படிச்ச பிறகும் பாட்டு தெரியாது. பிள்ளைகளை தூங்க வைக்கிறது பாட்டு தெரியாது. அப்ப என்னன்னா உடனே செல்போன் எடுத்து கையில கொடுக்கு. செல்போன் மாத்திரமா வேற கம்பு தகமுட்டி பாட முடியாது இல்லையா? ஆனா இந்த குரலுக்கு படிச்சிருந்தா இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கணும் அந்த காலத்துல. எங்க ஆட்சியும் வந்துட்டு நல்ல பில் பாட்ட நல்லா பாடுவாங்க. நல்ல ராகத்துல பாடுவேன். சரி சரி. என் மக்களை எல்லாம் தொட்டில கட்டி ஆட்டுனா தானே உறங்கும். ஆனா ஒரு பொம்பளைகளுக்கும் தெரியாது இல்லையா? படிச்சு கொடுக்கணும். அப்போ அடிக்கடி ஒரு பாட்டு பாடுங்க. நம்ம செல்ஃபோனில் தூக்கி போடுவோம். அதை பார்த்து இளம் தலைமுறை பிள்ளைகள் படித்து சின்ன பிள்ளைகளை பாட வச்சு தூங்க வைக்கட்டு. இப்போ எல்லாம் தூங்கலைன்னா அடி ஆகும் பிள்ளைகளுக்கு. அடிப்பாளோ இல்லையா? அடிச்சு பயப்படுத்தி தூக்க வச்சு அடிச்சு வேதனையில தூங்கும். நல்ல உறக்காடு செய்து 5 மக்களையும் நல்லா பார்த்து இல்லையா? சரி சரி. ஒருத்தன் தான் இல்லை. சரி. 4 பேரும் நல்லா இருக்கணும் இல்லையா? சரி. சினிமா எல்லாம் பாப்பீங்களா? சினிமா பாட்டு தெரியாது. சினிமா பாட்டு பார்த்தா அவங்க அன்னைக்கு எல்லாம் நல்ல வேலை இருந்து பார்த்திருந்தாரு. பார்க்க மாட்டேன். சினிமா பார்த்தேன். பாட்டெல்லாம் மறந்து இல்லையா? வயசாச்சு இல்லையா? சரி சரி. ஒன்றும் வேண்டாம். உங்க அன்பே போதும். அன்பே பிரதானம்.
சரி. இனி வேற தொழில் பார்க்கணும்னா இனி இங்க பக்கத்து வீட்டுல ஒரு பால் காய்ச்சி சட்டி எந்த மாதிரி லைட்டை கூட பார்ப்போம். இங்க லைட் லைட் இல்லையா? இந்த வட்டம் தான். சரி சரி. இதெல்லாம் மீன் கறி வைக்க சட்டி. ஓ மீன் சட்டி வச்சு. இதெல்லாம் இந்த இது சீனி சட்டி. ஓ சீனி சட்டி. சீனி சட்டி என்ன விலை அது? இது வந்துட்டு ஒரு அடி அகலம் உள்ளது. வந்துட்டு நான் வந்துட்டு 100 ரூபா போட்டு விடுறேன். 150 ரூபா விற்கும். ஓ அப்படி விற்கிது இல்லையா? 150 ரூபா விற்கும். அப்போ நவீன பொருள் தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கு. கூடுதலும் எல்லாம் நவீன பொருள் தான் நம்ம வேலை. சாதாரணமாக பானை அந்த மாதிரி சின்ன அந்த மாதிரி ஐட்டம் செய்யது இல்லை. இந்த மாதிரி சின்ன ஐட்டங்கள். ஓஹோ இது என்ன கலசம்? இதுக்கு பேரு கலசம். நம்ம வீட்டுக்கு பிள்ளைகள் விளையாடக்கூடியதா? பிள்ளைகளுக்கு விளையாடலாம். அடுத்து நம்ம வீட்டுக்கு தரல சைக்கி ரெண்டு எடுக்கக்கூடியது. ஓ அந்த மாதிரி எடுக்கு. அந்த மாதிரி உள்ள இது தரல லெக்ஸா பண்ணி வீட்டுக்கு 4 புறத்துலயும் பூத்தி வச்சிருக்கோம். பூத்தி வைக்கிற நேரத்துல அந்த வீட்டுக்காரல ஒரு தைரியம் நம்ம வீட்டுக்கு ஒண்ணுமே வராது, எந்த தீய சக்தியும் வராது, அந்த இதுக்குள்ள ஒரு நம்பிக்கை. வேற ஒண்ணும் கிடையாது அதுல இல்லையா? தரலெக்ஸா எல்லாம் நீங்க செய்வீங்களா? வேற ஆளு தான் செய்யுமா? அதெல்லாம் அதுக்கு ஒன்று நான் போக மாட்டேன். அது வேற ஆளு. அதெல்லாம் வேற ஆளு தான். அது இதுவும் கோவில்ல வைக்கக்கூடிய விளக்கு தான். அகல் விளக்கு. அகல் விளக்கு. இந்த கார்த்திகை தீபம் எல்லாம். ஆமா இதுதான் அகல் விளக்கு. இது 100 200 சேர்த்து விற்கும். 100 200 1000 அப்படி போகும் இல்லையா? அப்படி எல்லாம் இது போயிட்டு இருக்கக்கூடியது. சரி சரி. இது இந்த தொழில் செய்த முன்னேற்றம் ஒன்றும் காண இல்லையே. எனக்கு நான் இப்போ இதில் வந்து ஆர்வம் வெளிநாடு எல்லாம் போயிட்டு வந்து 3 வருஷம் கொண்டு தான் செய்ய. அப்படியா? 3 வருஷம் தான். வெளிநாட்டில் போய் முன்னேற்றம் உண்டா? முன்னேற்றம் எல்லாம் போச்சு, கைவிட்டு போச்சு. எல்லாம் கைவிட்டு போச்சா? அதெல்லாம் கைவிட்டு போச்சுன்னா சம்பாதிச்ச பைசா தட்டி எடுத்ததா? இல்லை, அண்ணனுக்கு உதவி பண்ண போனேன். ஓ அப்படி. உதவி பண்ண போன இடத்துல அவன் தரமாட்டேன்னு சரி சொல்லிட்டு. சரி. குடும்பம் தானே, பிரச்சனை இல்லை இல்லையா? ஆமாம் சரி சரி. அதுக்கு முன்னேற்றம் இருக்கு. முன்னேற்றம் இருக்கு இல்லையா? நம்ம உதவி செய்தால் நமக்கு முன்னேற்றம் தன்னாலே வரும். தரமாட்டேன்னு அந்த ஆளும் கஷ்டப்பட்டுருப்பாரு. சரி அவன் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு நான் உதவி பண்ணேன். சரி சரி. அதனால தான் அவன் கொடுத்தது. சரி குழப்பம் இல்லை. இப்போ ஸ்நேகமாக இருப்பாரா? இப்போ ஸ்நேகம் இல்லையா? ஸ்நேகம் கிடையாது, யாருமே இல்லை. யாருமே இல்லை. அப்போ உதவி செய்ததோட முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. இதில் வச்சு மனசிலாக்க வேண்டியது என்னன்னா, கொடுத்தா சும்மா கொடுக்கணும், கிடைக்கும்னு நினச்சி கொடுக்கக்கூடாது இல்லையா? ஏதோ ஒரு தர்மம் சும்மா செய்யணும், சும்மா கொடுத்தா மாதிரி நினைக்கணும். யாரையும் கொடுத்தாலும் சரி எதிர்பார்த்து செய்யக்கூடாது இல்லையா? அப்போ இந்த வீடு உங்களுக்கா? இது இல்லை, இது என்ன தம்பி. உங்க வீடு இன்னும் எழுதி கொடுக்கல யாருக்கும். ஓ மத்தியிலே குடும்ப வீடு. ஓ குடும்ப வீடு. அம்மா நான் வந்து அந்த பக்கம் தான் தாமசம். அந்த பக்கமா? சரி. அந்த பக்கம். அந்த பக்கம் என்ன நிறைய ஐட்டங்கள் இருக்கா? பார்ப்போம். அங்க ஐட்டம் வேற அடுப்புக்கு மாடல் தான் இருக்கு. சரி பார்ப்போம். அடுப்புக்கு மாடல் பார்ப்போம். உங்களுடைய தொழில் எப்படின்னு பார்ப்போம். இங்க என்ன இருக்கு? இல்லை ஒன்றும் இல்லை. ஓ மின்சார சிக்கனா? அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் இல்லையா? அவசியம் இல்லை ஒன்றும் செய்யறது இல்லையா? ம் சரி சரி. இது சுடக்கூடிய சுள்ள எல்லாம் அங்கே இருக்கு. அங்கேயா? சரி பார்ப்போம். ஓ அது அங்கேயும் இருக்கா அடுப்பு? இது வந்துட்டு நம்ம செங்கோட்டை அடுப்பு இருக்கு இல்லையா? செங்கோட்டை அடுப்புக்கு மாடல் இல்லை, ஒரு மாடல். ஓ புதுசா செய்தது. இது சிங்கிள் ஆகுது. ஓ சிங்கிள். இது வந்து டபுள் ஆகுது. டபுள் இல்லையா? ஆமா. இது வியாபாரத்துக்கு செய்து வச்சிருக்கதா? ஆமா. இது கொஞ்சம் விலை கூடுதலா இருக்குமா? இது கொஞ்சம் கூட அந்த சாதாரணமா செங்கோட்டை அடுப்பு வாங்க விட 200 ரூபா கூடுதலாம். ஏன்டா வேலையும் அதிகம், நல்ல பெயிட்டும் இருக்கு. கூடுதல். பெயிட் 100 கிலோ பெயிட் வேற இதுல வைக்கலாம். ஒன்றும் செய்யாது இல்லையா? ஒன்றும் செய்யாது. சரி. ஏன்டா காது மாத்திரம்னா மாட்டோம். சரி சரி. ஏன்டா சின்ன சட்டி முதல் பெரிய எல்லாம் வைக்கலாம். இந்த பானை வரை எல்லாம் வைக்கலாம் இல்லையா? சரி. இது என்ன புது மாடலா இருக்கு? என்ன இது? இதை வந்துட்டு நம்ம அரி வடிக்கக்கூடிய கஞ்சி வடிக்கிறது. கஞ்சி வடிக்கிறது. சோறு வடிக்கிறது. நான் இது எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. இது சோறு வடிக்கிறது. கடையில் கிடைக்காதோ? கடையில் இது நாங்கள் சொன்னதான் செய்து கொடுக்கிறது. ஓ அப்படியா? ஆமாம். ஆனால் இது விலை கூடுதல். விலை கூடுதல் ஆகும். ஆமாம். இதெல்லாம் செய்துட்டு ஓட்டை போட்டு அது குழஞ்சி தான் எடுக்கணும். ஒரு காஞ்ச பிறகு ஒரு பருவத்துக்கு தான் எடுக்கணும் இல்லையா? அது கழிஞ்சா இது எடுக்க முடியாது. சிக்கல் ஆயிரும். உடஞ்சி போயிடும். உடஞ்சி நம்ம செய்ய பச்சையில போயிடும் இல்லையா? ஒரு கஷ்டம். நம்ம ஓட்டை எடுத்துக்கணும். சமாதானமா செய்யணும். இல்ல பொறுமையாட்டு இருந்து எடுக்கணும். சரி. எவ்வளவு தூரம் பொறுமையாட்டு செய்ய முடியும்? இது கொஞ்சம் விலை அதிகம் ஆகும். ஆமா. இது 100 ரூபாய் மேல ஆகும். 100 ரூபா ஆகாது, ஒரு 50 ரூபா 60 ரூபா தானே? அப்போ இதெல்லாம் செய்து நமக்கு நெட்ல போடுவோம், நிறைய ஆர்டர் வரும். ஆமா போட்டுருவோமா? போட்டுருவோம். அதே மாதிரி சின்ன சீனி சட்டி.
இது ஆனா நம்ம பார்சல்ல அனுப்பி விட முடியாது ஒரு ஆளுக்கு அனுப்பிவிட்டு பார்சல்ல அனுப்பலாம் கொஞ்சம் வைக்கோல் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சு அனுப்பணும் இல்லையா வச்சு அனுப்பணும் அப்படி அனுப்பினா போகும் எவனும் தூக்கி விட்டான்னா உடஞ்சிரும் சீக்கிரம் உடையாது இல்லையா வைக்கோல் வச்சா உடையாது வைக்கோல் நல்ல டைட்டுக்கு வைக்கணும் இது 40 சட்டியா ஆமா 40 சட்டி சரி சரி நீ உங்க சுள்ளைய காட்டி தருங்க பாப்போம் நான் இங்க சுள்ள போடியது வேற பார்த்ததில்லை சுள்ள போடியது அன்னைக்கு வந்தா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகுமா ஃபுல்லா நாங்க அடிக்க வந்து உங்களுக்கு டீ வாழது வரைக்கும் சுள்ள இங்க பக்கத்துல இருக்கா தூரத்துலயா பக்கத்துல பார்ப்போம் சுள்ளையை இதுதான் சொல்ல சின்னதா இருக்கு சரி இது என்ன இது ஓ இது வந்துட்டு என்ன இருக்குல்ல பைப்பு இந்த பைப்பு அடியில் வரும் பைப் அடியில் வருமா இந்த இது இதுக்கு பொறுத்து தான் ஃபுல் பானையும் வெயிட்டே தாங்கி நிற்க முடியும் ஒன்று மேலே நிற்குமா ஒன்று மேலே இல்லை இதில் 10 20 30 நிறைய இருக்கும் இதுக்கு அடியில் கொடுத்து நாங்கள் கம்பி போட்டு வச்சிருக்கோம் கம்பி போட்டு வச்சிருக்கோம் இது அடுப்புக்காக தான் இந்த கம்பி போட்டியது பானைக்கானா கம்பி போட வேண்டிய தேவையில்லை இல்லையா இது தனி அடுப்பு வச்சு சுடியதும் அந்த மாதிரி உள்ள இதுக்கு தான் இது என்ன விறகு வச்சு வச்சுடணும் ஆமாம் விறகு இல்லையா எல்லா விறகும் எரியும் எல்லா விறகும் எரியும் இல்லையா அப்போ விறகு வச்சு எரிச்சிட்டு எத்தனை நாள் இருந்து எரியணும் ஒரு நாள் எரிஞ்சா போதும் ஒரு நாள் மழை பெஞ்சா நனையக்கூடாது இல்லையா அதான் செட்டு போட்டுருக்கு நனைஞ்சா சிக்கல் ஆயிரும் சரி நம்ம சுள்ள வச்சுட்டு நம்ம போனா சில விரோதிகள் எல்லாம் வந்து அது சுள்ளையில கல்லெடு தெரியாத தகவல் முன்னாலே எல்லாம் இருந்தா அப்படி உண்மையா முன்னாடி உண்டாந்து இப்போ இல்லை அப்படி நம்ம செய்த தொழிலை நசிப்பிக்கக்கூடிய துஷ்டர்களும் உண்டு சில ஆட்கள் உண்டு நான் பள்ளியில் படிக்கிற நேரத்தில் ஒரு பையன் சொன்னேன் நாங்கள் சுள்ள வச்சுருந்தோம் முன்னாடி உண்டாந்து அது இப்போ இல்லை இப்போ கண்டதுன்னா அவனுக்கு நல்ல அடியும் கொடுத்து சிக்கல் ஆயிரும் இப்போ என்ன சிலப்பா அவன் வீட்டில் கிடந்து உறங்க முடியாது அதுக்குள்ள ஆளை விட்டுருவோம் அதுக்குள்ள ஆளை உண்டா அதுக்குள்ள அக்கினி மாடன்னு சொல்லிட்டு மாடம் உண்டு ஓ அப்படியா ஆமாம் ஓஹோ அப்போ அந்த காலத்தில் அவர் விட மாட்டார் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சவங்க தொட மாட்டான் தெரிஞ்சவங்க விட்டுருவான் தெரிஞ்சதுன்னா என்ன அவனு காமெண்ட்டுக்குள்ள எழுப்பு வந்துட்டான் மாட்டான் இல்லையா ஓஹோ ஆளைய தீத்துறோம் தொந்தரவு வச்சு தான் சிக்கல் தான் நமக்கு இப்போ பாகிஸ்தான்காரன் நம்மளை தொந்தரவு பண்ணா நம்ம அவனையும் குடிக்கும் அதே மாதிரி நமக்கும் ஆள் உண்டு நம்ம தெய்வத்துக்கிட்ட சொல்லிடுவோம் நான் பாடுபட்டதை நஷ்டப்படுத்திட்டான் நீ கவனிச்சுக்கா உனக்கு வேற பங்கு வாங்கணும்னா நீ கவனிச்சு அல்ல உனக்கு பங்கு இல்லை காவல் தெய்வம் அதுக்கு என்ன அக்னி மாடுனா அது சுள்ள மாடன்னு சொல்லி அது வேறையா சுள்ள மாடன் தான் அவன் தான் அக்னி மாடன் ஒரு 2 பேரும் உண்டு அக்னியும் சுள்ளையும் ஒன்று இது அறியாத மாயிலும் மண்ணு இல்லையா சரி அப்போ அக்னி மாடனை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா நம்ம அந்த பாட்டன் பாட மாட்டான் அப்போ அந்த காலத்துல வந்து நமக்கு காவல் தெய்வங்கள் நிறைய உண்டு இன்னைக்கு இருக்கு இப்போ இருக்கு விழிக்காக்கும் இல்லையா இருக்குது இல்லையா சரி நம்மகிட்ட இருக்க காவல் தெய்வங்களை மறந்து வேற ஏதோ தெய்வங்களை தேடி நடக்குது இப்போ ஆளு அப்படிதானே அது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஆட்கள் நம்ம கிட்ட இருக்கவங்களுக்கு அவங்க கண்டிப்பா இருக்கு தன்னம்பிக்கை இல்லாத ஆளு போகும் தனக்கு முன்னோர்களை நம்பணும் முதல்ல நம்மளை உற்பத்தி பண்ணி விட்டு நம்மளை பாதுகாத்து வளர்த்த ஆளு முன்னோடிகளை நம்பணும் இறந்து போன ஆட்களை நம்ம நம்பிக்கை எடுத்தாதான் இவங்களும் அவங்களும் இப்போ நம்ம கூட நம்ம உற்பத்தி செய்து விட்டா தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் மறந்துட்டு வேற ஆளை பார்த்து விழிச்சிட்டு போறாங்க அவங்கள கூட நம்ம கூட நின்னாதான் அவங்களும் அந்த ஆளை கூட சேர்ந்து அப்போ நம்மளை பறவை செய்துவிட்ட ஆளே மறந்துட்டாங்க இன்னைக்கு சில கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அது நம்ம திருச்சி சொல்ல வேண்டாம் சொல்லவே தேவையில்லை அது நிறைய இடத்துல இருக்கு சரி அன்னைக்கு நீ அதை பற்றி பேசினா வேதனை உண்டாகும் நமக்கும் வேதனை உண்டாகும் நமக்கும் ஆயுதம் நமக்கு என்னத்துக்கு அந்த வேதனை அவங்க இன்னைக்கு அந்த வேதனைகள் பட்டுட்டு தான் இருக்கணும் இதை அதை பட்டவரை திருந்தல்ல இல்லையா திருந்தாத ஆள் இருக்கு அதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கு அப்படி இல்லை இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்குன்னு ஓட்டிகிட்டே இருக்கணும் அது அவங்களுக்கு ஒரு தொழில் அது அவங்களை சொல்லிட்டு போட்டு நம்ம இல்லையா சரி அப்போ கதையை முடிப்போமா சரி முடிப்போம் சரி வேற ஏதாவது செய்தி இருக்கா இன்னும் இதுதான் மூத்த அமைச்சர்
ஐஸ்வர்யம். எது நம்ம அங்கே இசைக்கியம்னு சொன்ன ஆமா அதுக்கு மூத்த அம்மைக்க முகம். ஓ இதுதான் இது செய்து வச்சிருக்கு. ஆமா இது டேமேஜ் ஆனது. டேமேஜ் ஆனது எடுத்து நான் ஊற்றி வச்சிருக்கேன். ஓ அதை வந்து மாடலுக்கு காட்டலாம், மாடலுக்கு காட்டி கொடுக்குறேன். இது கருணையின் வடிவம், அது அகோரத்தின் வடிவம். அது சீட்டங்குடல், இது சீட்டங்குறவு. ஆமா இப்போ நமக்கு அமைதியா இருக்காள்கிட்ட போய் ஏதாவது சொன்னாலும் அந்த ஆளை மன்னிச்சு விட்டுறான். அந்த மற்றபடி கோபமா இருக்காள்கிட்ட சொன்னா விடாது, சிக்கலாயிரும். மரியாதை போனா மரியாதை, இல்லைன்னா சிக்கல் தான். அப்படிதான் இல்லையா? சரி சரி. ஏதோ ஒரு புராண கதை உண்டு, எனக்கு மறந்து போச்சு, ஞாபகம் வரல. தஞ்சாவூர் மண்ணெடுத்துன்னு ஒரு பாட்டு உண்டு. தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து செய்த பொம்மை மாதிரி இது நம்ம எல்லா வித்தைகளும் உண்டு இல்லையா? இன்னொரு விஷயம் உண்டு, மறந்து போச்சு, மறக்கல, இப்போ ஞாபகம் வந்து. அப்போ ஒரு ஆள் சிலை செய்ய ஆர்டர் கொடுத்தாராம். ஆர்டர் கொடுத்துட்டு மழை நேரம், அப்போ மழை இன்னைக்கு மாதிரி எங்கே வசதி ஒன்றும் இல்லை, மழையில் வந்து காயாது, மழையில் காயாத அவர் கஷ்டப்பட்டு பார்த்தாரு. லாஸ்ட்டில் கை அந்த தட்டுப்பட்டனா உடஞ்சிட்டு கை செய்யணும்னா 1 வாரம் ஆகும். மீண்டும் கையெல்லாம் வச்சு ரெடியாக 1 வாரம் ஆகும். அப்போ 1 வாரம் ஆகும் மழை நேரத்தில். அப்போ அவருக்கு கோவில் திருவிழாக்கு நாளும் ஆயாச்சு, நாளும் ஆச்சு. அப்போ இவர் பார்த்தாரு, ஒரு வழியும் இல்லை. சாமிகிட்ட வேண்டுதல் பண்ணிட்டு இதை மாதிரி பழைய ஒரு கை டேமேஜ் ஆனது இருந்திருக்கு, அதை எடுத்து ஒட்ட வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு கொடுத்தாரு. கொண்டு கொடுத்த உடனே அந்த ஆள் அந்த கோயிலுக்கு ஓனர் சொன்னாராம், சிற்பிகிட்ட சொன்னாராம், நல்லா இருக்குது செய்தது அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த ஆள் சொன்னாராம், அவர் இப்போ உள்ள ஆளா, பெரிய ஆள், பழைய ஆள் இல்லையா, அது பழைய கை இல்லையான்னு. இவருக்கு பயம் கொடுத்து, யாருக்கு செய்த ஆளுக்கு பயம் கொடுத்து பழைய கைன்னு சொன்ன இவர் நினச்சிருப்பாரு. இவர் நினச்சி என்ன, இந்த கை வச்சது கண்டுபிடிச்சிட்டாருன்னு. அவர் உடனே போய் காலில் விழுந்துட்டாராம். இப்படி நடந்து போயிடுச்சு சம்பவம். அப்போ அது ஒரு காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, சொல்லியிருக்க. அப்போ இப்படி நடந்து போய் சம்பவம்னு ஏற்றாராம். ஏற்ற பிறகும் அவர் அந்த கோவிலுக்கு ஓனர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, அவர் சின்ன விதம் இது, நீங்களும் ஒத்துக்கொண்டியா, அம்மா வந்து அந்த இதை அறிமுகப்படுத்திட்டு வெளியே அம்மைக்குள்ள வந்து தப்பு பண்ணால் அவைய பிடிச்சு கொடுத்தாலும் தப்பு இல்லை, ஆபத்துக்கு தப்பு பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு. கதை முன்னாடி இருந்தது இல்லையா? ஆபத்துக்கு ஒரு பொய் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு பொய் சொல்லியான்னா ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டனா பொய் சொல்லலாம் இல்லையா? அதுக்கு தெய்வம் மன்னிச்சுக்கிறாங்க. சரி, நம்ம திருக்குறள்ல இருந்து ஒரு கதை ஒரு வரி சொல்லலாமா? திருக்குறள். ஆமாம், ஒரு திருக்குறள் சொல்லலாமா? திருக்குறள்ல வந்துட்டு வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். தீண்டாமை ஒரு செயல். அது வந்துட்டு தீண்டாமை சொன்னா அது வந்துட்டு மக்கள் சில குறைபாடு. அந்த குறள் மறந்து போச்சு இல்லையா? கொஞ்சம் மறந்து போச்சு, எல்லாமே மறந்து போச்சு. நம்ம சின்ன தெற்றுகள் இருக்கலாம், வீட்டு தீண்டாமைன்னு சொல்லுவாங்க. அப்படி பல விதமான தீண்டாமைன்னா ஏற்றத்தாழ்வு, ஜாதி கொடுமையை பற்றி பேசியது, ஜாதி கொடுமை, ஜாதியை பற்றி இடித்து இழிவாக பேசியது, அந்த மாதிரி உள்ள. நம்ம செய்த பானையில சோற வச்சு தின்னுட்டு நம்ம கேவலமா பேச ரொம்ப தப்பு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அங்கே அவரு செய்த பானையில தான் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம். அந்த சாப்பிட்டு அவரே கேவலமா பேசுது. அதெல்லாம் கண்டாலும் காணாத மாதிரி அறியாத மூட ஏதோ பேசிட்டு போறான்னு விட்டுற வேண்டியதான் இல்லையா? அதெல்லாம் சரி. நீ ஒரு விவசாயி செய்ய, அதுல வந்து 10 புழு இருக்கும். ஆமா, இருக்கும். விவசாயம்னா இப்போ பூச்சி மருந்து அடிக்காததால புழு இருக்கும், நல்ல பொருள்ல புழு இருக்கும். பூச்சி மருந்து அடிச்சால புழு இருக்காது. வாங்க போ, அந்த மாதிரி உள்ள இதுல வந்துட்டு கொள்கை எல்லாம் இருக்கு. அங்க ஒரு நண்பர் இருக்காரு. நண்பர் வாருங்கள். அவன் தான் சதீஷ் குறிப்பிடிச்ச வரா தெரியலையே. வா, நண்பரை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். சரி, இப்படி ஒரு செய்கை மட்டும் நம்ம பார்த்து சில காலங்கள் ஆயிடுச்சு, ஒரு 30 வருஷம் ஆகும் நம்ம பார்த்து இல்லையா? சரி, இப்படி யாத்திரையெல்லாம் எப்படி இருக்கு? இப்படி நல்லா இருக்கேன். நம்ம பெரிய ஒரு தொழிலதிபரை பார்க்க வந்தேன். சரி, ஓகே. சரி, இப்போ கதையை முடிக்கலாமா? சரி, வெற்றி உண்டாகட்டும். ஓகே, எப்படி சொல்லுங்க? கையை எப்படி காட்டு. ஓகே, தொழில் சிறக்க வாழ்த்துக்கள்.